பொள்ளாச்சி அருகே இருக்கக்கூடிய சின்னம்பாளையம் பகுதியில் ஓலா பைக்கை வாங்கிய வாடிக்கையாளர்கள் தற்போது அந்த நிறுவன விற்பனையகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுடன் நிகரான பேசிய சக்திவேல், இந்த முற்றுகை போராட்டத்திற்கான காரணம் என்ன? தேவபிரியன், அதாவது பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள சின்னாம்பாளையம் பகுதியில் பேட்டரியில் இயங்கும் பிரபல ஓலா இருசக்கர வாகனங்கள் விற்பனை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த விற்பனை நிலையத்தில் பேட்டரி மூலம் இயங்கும் வாகனம் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி இந்த இருசக்கர வாகனங்களை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் தற்போது இந்த இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி செல்லும் வழியில் பாதியிலேயே நின்று விடுவதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விற்பனை நிறுவனத்திற்கு வாகனத்தை கொண்டு சென்று பழுது பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இதே போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதால் இந்த ஓலா வாகனத்தை நம்பி வெளியில் செல்ல முடியாத நிலைமையில் தள்ளப்பட்டுள்ளதாக கூறி நிர்வாகத்திடம் இது சம்பந்தமாக வாடிக்கையாளர்கள் கேட்டால் உரிய பதில் தராததாலும் தொடர்ந்து வாடிக்கையாளர்களை அலக்களித்து வருவதாலும் மனமுடைந்த வாடிக்கையாளர்கள் தற்போது ஓலா விற்பனை நிலையத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாடிக்கையாளர்கள் கூறுவது தற்போது பெட்ரோல் விலை அதிகமாக உள்ளதால் பேட்டரியில் இயங்கும் வாகனத்தால் சிரமம் இருக்காது என நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கியுள்ளோம். தற்போது வாகனத்திற்கு உரிய ஆவணங்கள் வழங்குவதில்லை எனவும் மேலும் பழுது ஏற்பட்டால் அதை சரி செய்ய தருவதில்லை எனவும் இது போன்ற பல்வேறு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வருகிறோம். மேலும் தொடர்ந்து பொதுமக்களை அலக்களித்து வருவதால் பொதுமக்கள் பாதிப்படைந்த பொதுமக்கள் தற்போது நிர்வாகத்தின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவலுக்கு நன்றி சக்திவேல்.